சிலக்கர் கேட்கிறார், தால் பேர் சொல்லணும். இப்போ எது கேள்வி, இப்ப எது உத்கீத பிரணவம், எப்படி உபாசிக்க போறே, எதை ஆதாரமா கொண்டு உபாசிக்க போறே இன்னும் சிலக்கர் கேட்கிறார். தால் பேர் சொல்லணும். காசாம்னஹ கதிரிதி ஸ்வரயிதி ஹோவாச்ச. சாமத்துக்கெல்லாம் எது கதி, எது ஆதாரம், இது போல அடிக்கடி கேள்வி வரப்போறது. இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு வா. அதுக்கு எதுன்னா நின்றுபடும் கேள்வி. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளால போக முடியும், அதுக்கு மேல எது ஆதாரம்னு சொல்றதுக்கு தெரியாது இல்லையோ. இப்ப முதல்ல சாமத்துக்கு எது ஆதாரம், ஸ்வரம் ஆதாரம்னார். ஹோவாச்ச ஸ்வரஸ்ய காகதிரிதி. ஸ்வரத்துக்கு எது ஆதாரம், ஒரு சாமம் சொல்லணும்னா ஸ்வரம் தானே முக்கியம், ஸ்வரம் சொல்லணும்னா பிராணம் தானே முக்கியம். ஸ்வரம் ஒழுங்கா சொல்லணும்னா பிராணவாயு ஒழுங்கா இருக்கணும். அப்ப ஸ்வரத்துக்கு பிராணம். பிராண இது ஹோவாச்ச பிராணஸ்ய காகதிஹி. பிராணன் நன்னா இருக்கணும்னா அன்னம் சாப்பிட்டா தானே நடக்கும். அப்ப பிராணனுக்கு அன்னங்கதி. அன்னம் இது ஹோவாச்ச அன்னஸ்ய காகதிஹி. ஆப அன்னம் வேணும்னா தண்ணீர் கொட்டினா தான் மழை முளைக்கும். மழையே இல்லைன்னா எப்படி சசியம் எல்லாம் முளைக்கும். அப்ப அன்னத்துக்கு தண்ணீர் தான் ஆதாரம். அபாம் காகதிரித்யசௌ லோக. தண்ணீருக்கு எது ஆதாரம், கடல் பிடிச்சிருந்தா தான் உண்டு, மலை பிடிச்சிருந்தா தான் உண்டு. அப்ப இந்த லோகம் தான் ஆதாரம். லோகத்து வரைக்கும் வந்துட்டார். ஹோவாச்ச அமுஷ்ய லோகஸ்ய காகதிரிதி ந ஸ்வர்க்கம் ந ஸ்வர்க்கம் லோகம் அதினயேதிதி ஹோவாச்ச ஸ்வர்க்கம் வயம் லோககம் சாமாபிசம்ஸ்தானம் பயாமஹ ஸ்வர்க சம்ஸ்தாவகம் ஹிசாமேதி. இந்த லோகம் வரைக்கும் வந்துட்டார். இப்ப இதுக்கு எது ஆதாரம்னால் ஸ்வர்க்கம் ஆதாரம் என்று சொல்ல போனார். இந்த பிருத்திவிக்கு எது ஆதாரம், லோகத்துக்கு ஸ்வர்க்கம் ஆதாரம்னு சொல்றதுக்கு போறார். ஆனா தால்பியர் சொன்னதை சிலக்கர் ஒத்துக்கல. அவர் தான் கேள்வி கேண்டு வந்தார். அவர் சொல்றார், இல்லை அப்படி இருக்கிறதா நான் கேள்விப்படல. தகும் சிலகா ஷாலாவத்தை சிகிதாயனம் தால்பியம் உவாச்ச அப்பிரதிஷ்டிதம் வைக்கிலத்தே தால்பிய. ஹே தால்பியரே, உமக்கு ஒண்ணு இந்த உத்கீத பிரணவத்தை பத்தி ஒழுங்கா தெரியாது போல் இருக்கு. அதனாலதான் நீர் இந்த மாதிரி இது இதுன்னு சொல்லிட்டு கடைசியா தப்பா சொல்லிட்டீர். இப்ப நீர் சொன்ன தப்புக்கு உம்ம தலை இப்ப கழுத்துலேருந்து கழண்டு கீழே விழுந்துடணும். போனா போறது, நான் அந்த சாபத்தை இப்ப கொடுக்காது இருக்கேன். இப்பவே வெட்டுப்பட்டு கீழே விழுந்திருக்கணும். சாம யஸ்வேதரிகி ப்ரூயா மூர்தாதே விபதிஷதீதி மூர்தாதே விபதிதேதி. உம்முடைய தலை கழுத்துலேருந்து விழுந்திருக்கணும். இப்ப விடலை, போனா போறது. மேல பேச ஆரம்பிக்கிறார். லோகஸ்ய காகதிரிதின பிரதிஷ்டாம் லோகம் அதினயேதிதி ஹோவாச்ச பிரதிஷ்டாம் வயகம் லோககம் சாமாபிஸ்தஸ்யாபமஹ பிரதிஷ்டாகம் ஸ்தாவகம் ஹிசாமேதி. பூமி ஆதாரம் வரைக்கும் வந்தீர். அந்த பூமிக்கு ஆதாரம் எதுன்னு உமக்கு தெரியல. இப்போ என்ன அதுன்னு தான் பிரவாகணன் சொல்றார். சரி, இவருக்கு பூமி ஆதாரம் தெரியலேன்னு சொல்லிட்டீர், உமக்கு தெரியுமா சொல்லும் ராஜா ஒல்லியோ. ஆனால் அடுத்து இருக்கவனை தூண்டான். பிரவாகணா ஜெய்வலிருவாச்ச தத்வை தவத்வை கிலதே சாலவத்திய சாம எஸ்தே தர்கி ப்ரூயாம் மூர்தாதே விபதிஷதீதி. இவன் தலை விழுந்துருங்கிற அளவுக்கு வேகமா பேசினியே, இப்ப இதுக்கு எதுக்கு ஆதாரம் நீ சொல்லு. அடுத்தவர் பேசுறார். அஸ்ய லோகஸ்ய காகதிரித்யாகாச இது ஹோவாச்ச சர்வாணி ச இவா இமானி. இந்த லோகத்துக்கு எது ஆதாரம், ஆகாசம். இது ஏற்கனவே தால்பியர் சொன்னதை தப்புன்னு சிலக்கரை சொல்றார். இந்த லோகத்து எது ஆதாரம், ஆகாசம். இது ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதான்யாகாசா தேவ. அப்ப ஏற்கனவே சொர்க்கம்னு சொன்னார், தப்பா போச்சு. அடுத்த இருக்கிறவரை சொல்ல சொன்னா பூமிக்கு ஆதாரம் அவருக்கு சொல்ல தெரியல. இப்ப பிரவாகணனே பேச ஆரம்பிக்கிறான். இது இத்தனைக்கும் ஆதாரம் ஆகாசம். ஆகாசம்னு இந்த ஆகாசம் இல்லை. ஆ சமந்தாத்து காஷதே இது ஆகாஷா. முதல்ல இருந்து முடி வரைக்கும் முழுக்க ஒளிமயமா இருக்கும் இல்லையோ. ஆகாஷ சப்தத்தால் பரமாத்மாவே குறிக்கப்படுகிறார். அப்ப இதுக்கு எது ஆதாரம், எது ஆதாரம்னா பிரம்மமே ஆதாரம். ஆகாஷ சப்த வாச்சியமான பிரம்மத்தை குறித்து அவர் தான் ஆதாரமா இருக்கார். பூதான்ய ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே. இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆகாசத்திலிருந்தா உற்பத்தி ஆறுது, அங்கதான் போய் லயமடைகிறது. அதனாலதான் காக்கப்படுகிறது. அதுதான் முதல்ல உற்பத்தியாச்சு. பிரம்மந்தான் ஆகாசத்தை படைத்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவி என்னும் மொத்தத்தையும் உருவாக்கினார். இதுதான் உண்மை. இதுதான் உத்கீத பிரணவத்திலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ச ஏஷ பரோவரியான் உத்கீதா ச ஏஷா அனந்த ச ஏஷோனந்த பரோவரியசோஹ லோகான் ஜெயதி. இந்த உண்மை யார் தெரிஞ்சுக்கிறானோ, ஓம்கார பிரணவம் பகவானிடத்துல நிலை பெற்றிருக்கு, அது உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தது என்று தெரிந்து கொள்ளுபவனே உண்மையில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறான். அவன் மறுபடியும் இந்த லோகத்தில் பிறப்பதில்லை.